விஜய் படத்துல அவரோட கேரக்டர்ஸ்ல இருக்கிற கிரீன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரோட லவ்வரை வந்து நீ தானே போயிட்டு கிராப் பண்ணி கூட்டு வர அப்படிங்கிற மாதிரி ஆர்டிபிஷியலா இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா லவ் ஆகி என்ன சண்டை முட்டிடுறீங்களா? இல்லங்க, ஏங்க அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரியாணி தான் சாப்பிடுவாங்க. வெற்றியை நோக்கி ஓடாத உன்னை வளத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா வெற்றி வந்து சேரும்ன்றதா இருக்கட்டும். அந்த ஹார்ட் பிரேக்க அவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டிவாவும் அவ்வளோ அழகாவும் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. சட்டில் ஆக்டிங். சோ அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் அந்த பொண்ணை ஹேண்டில் பண்ற விதமே ரொம்ப ஜென்டிலா இருக்கும். அவர் செஞ்ச மிஸ்டேக்கா அவர் வந்துட்டு திருத்த ட்ரை பண்ணுவாரு. கடைசி அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. இப்படி மிஸ் ஆகி கடைசியில மிஸ்ஸஸ் ஆகும்போது தான் நான் உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவா. சக்கரை நிலவு பாட்டு பிடிக்கும். அவன் போயிட்டான். இல்ல கன்ஃபார்மா வைக்கிறோம். ஓகே, சோ விஜய் படத்துல அவரோட கேரக்டர்ஸ்ல இருக்கிற கிரீன் ஃபிளாக்ஸ். விஜய் சார் படத்துல தளபதி எது பண்ணாலுமே கிரீன் ஃபிளாக் தாங்க. கண்டிப்பா இதுக்கு 2000 பாயிண்ட்ஸ். சூப்பர் வா 5000 இன்கிரிமென்ட். இந்த ரெட் ஃபிளாக்னா என்ன, கிரீன் ஃபிளாக்னா என்ன, அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ரெட் ஃபிளாக்னா டாக்ஸிக் தான். இது ப்ளூ ஃபிளாக். கிரீன் ஃபிளாக்னா நான் டாக்ஸிக். அந்த மாதிரி கேரக்டர்ஸ். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இப்ப விஜய் ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. உனக்கு பிடிச்ச கிரீன் ஃபிளாக் கேரக்டர் ஆஃப் தளபதி? அப்படி சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது கில்லி படம் தான். நிறைய பேர் வந்து இதுல வந்து சொல்லுவாங்க இதுல கொஞ்சம் ரெட் ஃபிளாகும் இருக்குன்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரோட லவ்வரை வந்து நீ தானே போயிட்டு கிராப் பண்ணி கூட்டு வர அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா அப்படி எப்படி ஆகும்? ஃபைனல் போறது வந்து மற்ற நல்ல பிளேயர்களுக்கு அது ரெட் ஃபிளாக் இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு காப்பாத்தி கூட்டு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு அஃபெக்ஷன் வரும். அது வந்து ஆர்டிபிஷியலா இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா லவ் ஆகி அவங்க எண்ட் ஆஃப் தி டே அவங்க ரெண்டு பேரும் வந்து மனசு வந்து ஒத்து போய் அவங்க அப்பா மாடில தள்ளி விடுவாரு. அது ரெட் ஃபிளாக். அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஏன் பேசுற நீ? யார் அப்பாவ? அவங்க அப்பா விஜய் அப்பாவ கை கொடுத்து தூக்கி தானே மேல வந்து தண்ணி தொட்டில அவருக்கு லைட் ஹவுஸ்ல நைட்ல மேல போறது ரெட் ஃபிளாக் இல்லையா? பேயில போமா. எதுக்கு லெஃப்ட் அங்கதான் ஒண்ணும் நடக்கலையே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அது ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் கிடையாது. நீதான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது இவர் அதுல பூந்து பேசணும். அதுதான் கரெக்ட். நீ பேசுப்பா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. சோ விக்கி உன்னோட ஃபேவரட் ஏன் உடனே சொல்லுமா? என்னது இது? வாலி. வாலி வந்து அஜித் குமார் அவர்கள். இது வந்து தளபதி விஜய் அவர்கள். விஜய் சார் பத்தி தானே கேட்டீங்க? ஆமா ஆமா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. என்ன சண்டை முட்டிடுறீங்களா? இல்லங்க, ஏங்க அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிரியாணி தான் சாப்பிடுவாங்க. இது 96. இது யாரே வந்து. சோ எனக்கு வந்து நண்பன் படம் நிறைய கிரீன் ஃபிளாக்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு படமா இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து don't run behind success, run for expertise will bring you success அப்படின்ற ஒரு வெற்றியை நோக்கி ஓடாத உன்னை வளத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா வெற்றி வந்து சேரும்ன்றதா இருக்கட்டும். அந்த பாயிண்ட்டை தான் மட்டும் வச்சுக்காம தான் சீனியர்ஸுக்கு தான் கூட இருக்கிற படிச்ச ஸ்ரீகாந்த்கா இருக்கட்டும், ஜீவாக்கா இருக்கட்டும், அவங்கள்ட்ட அவங்க வேலைக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்ச ஃபீல்டோ அதை நோக்கி நகருங்கன்னு சொல்லி கொடுத்தா இருக்கட்டும். ஒரு மில்லிமீட்டர் கூட அந்த பையனுக்கு ஒரு ஆசை இருந்தது படிக்கணும் அப்படின்னா அவனை வந்து கடைசியில வரைக்கும் கூட்டிட்டு போனதா இருக்கட்டும். கிளைமேக்ஸ்ல வந்து பிரெக்னன்சி தானே பாக்குறேன் அப்படின்னு அதெல்லாம் எந்த இதுவும் இல்லைங்க, இட்ஸ் லைஃப் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். நிறைய கிரீன் பிளாக்ஸ் உடைய ஒரு படமா இருந்தது. இன்ஃபேக்ட் சைலன்சரை வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு மாடியில பேசும்போது கூட இவரு ஒண்ணும் பண்ண மாட்டாப்ல. கூட இருக்கிறவங்க தான் வந்து ட்ரிகர் பண்ணி ஒன்னு எழுதி விட்டு அவரை கடுப்பேத்துவாங்க. சோ எனக்கு நண்பன் வந்து நிறைய பார்த்தாச்சா இதை லைஃபுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு தோன்ற ஒரு படம். நவலட்சுமி நீங்க? எனக்கு வந்து ரெண்டு இருக்கு. ரெண்டு பேரா மாமி? சோ ஃபர்ஸ்ட் வந்து பூவே உனக்காக. அந்த படம் வந்து ஆப்வியஸ்லி அந்த விண்டேஜ் விஜய் சார்னு சொல்லுவாங்கல்ல. அது என்னன்னா அவர் ஆசைப்படுற பொண்ணு அவங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அவர் இன்னொருத்தர் ஆசைப்படுறாங்க. பட் அவங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை இருக்கு. ஸோ இவர் அந்த ஊருக்கு போய் அந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துருவாரு. அந்த ஹார்ட் பிரேக்க அவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டிவாவும் அவ்வளோ அழகாவும் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. சட்டில் ஆக்டிங். ரொம்ப தேங்க்ஸ். in a generation of stalking, அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்றது, நான் லவ் பண்றேன் நீ லவ் பண்ணி ஆகணும்னு சொல்றது அந்த பொண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணிடுவாரு. ரெண்டு ஹீரோயின்ல இந்த படத்துல. ஆமா 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 ரெண்டு பேர் இருப்பாங்க. என்ன கால் நடக்க முடியாம ஒரு பிராங்க் பண்ணுவாங்க. எனக்கு இன்னொன்னு வந்து
இந்த ஆனந்தம் பாட்டுல கூட ரொம்ப அழகா அந்த அந்த பொண்ணை வந்து அவர் பயங்கர வாழ்த்தி பாடுவார். நீ நல்லா இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், நீ ஆசைப்பட்டவங்களோட நீ சந்தோஷமா இருக்கணும், அந்த மாதிரி லைன்ஸா தான் இருக்கும். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி பாசிட்டிவ் டேக் இன் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹார்ட் பிரேக். ஸோ அது வந்து விஜய் சார் ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிருப்பாரு. அதாவது இப்ப அடிடாவலன்னு பாடுறவங்க எல்லாம் ரொம்ப தப்புன்னு எனக்கு அப்படி நான் சொல்லல, அது பண்ண வேண்டாமே. ஒரு காதல் ஒருத்தங்க ஒத்துக்கலன்னா சோ வாட் இல்லையா? நல்லா பாடுற ஒருத்தரை போய் ட்ரிகர் பண்ணி விட்டு அவரை வந்து நீங்க கலாய்ப்பாங்களா? அதெல்லாம் ரெட் ஃபிளாக். அது ரெட் ஃபிளாக். இப்ப கிரீன் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? செகண்ட் கிரீன் ஃபிளாக் நான் டக்குன்னு சொல்லிடலாம், எடிட்ல போயிடும். காதலுக்கு மரியாதை. சோ அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் அந்த பொண்ணை ஹேண்டில் பண்ற விதமே ரொம்ப ஜென்டிலா இருக்கும். அண்ட் அவங்க ஒரு விஷயம் பண்ணிருவாங்க, சரி ஓடி போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு போயிருவாங்க. பட் அங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து இல்ல நம்ம ஃபேமிலிஸை ஹர்ட் பண்ணக்கூடாது, we have to go back to them. அவங்க நினைச்சா நம்ம சேர்த்து வைக்கட்டும், இல்லனா இட்ஸ் ஓகே, இதுதான் நம்ம லவ், இதை நம்ம வந்து கடைசி வரைக்கும் அப்படியே டிராவல் பண்ணிக்கலாம். பட் லாஸ்டா வந்து அவங்க ஒண்ணு சேர்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுல வந்து ஸ்ரீவித்யா பேசுற சீன், அவங்க ரெண்டு பேரும் மதர்ஸ் பேசுறது வந்து அந்த சீன்ல இருக்கிற எல்லாருமே அழுவாங்க அவங்க. எடுத்துக்கோ அப்படின்னும் போது விஜய் சாரோட சட்டில் ரியாக்ஷன் இருக்கும். ஒண்ணு என்னன்னா அவங்க அம்மா ஷோல்டரை போய் பிடிச்சிட்டு அவர் அப்படியே சாஞ்சுப்பாரு. அந்த ரொம்ப ஓவரா ஐயோ எனக்கு கொடுத்துட்டீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசாம ஜஸ்ட் போய் அவங்க ஷோல்டரை பிடிச்சி சாஞ்சிட்டு தேங்க்யூன்றது ரொம்ப அழகா கன்வே பண்ணிருப்பாரு. சோ அந்த படமே I think was another green flag. It's a lesson தான். நிறைய பேர் லவ் வந்து இதுதான் இதோட இதுவா இருக்கும், இந்த முடிவை தான் நான் எடுக்கணும்ன்றவங்க நிறைய பேருக்கு அந்த படம் ஒரு லெசனா இருந்தது அந்த டைம்ல. அவ இல்லாம நான் இல்ல, நீ திருந்தவே மாட்டடா. அண்ட் தாலாட்ட வருவாளா அந்த பாட்டு. ஆமா ஏங்க அந்த ஒண்ணா greeting card எடுப்பாங்களே அந்த படம் தானே இது? அதுல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். லவ் அண்ட் லவ் ஒன்லின்னு ஒரு புக்கே கிடையாது. அந்த படத்துக்கு அந்த ஃபீலுக்காக அவங்க வந்து அந்த லவ் அண்ட் லவ் சூப்பர். அண்ட் இன்னொன்னு நான் எனக்கு அல்பமா நான் சொல்லிக்கிறேன், நான் குட்டி போடா இருக்கும் இந்த படத்தை ப்ரிவியூவா பார்த்து சம்மந்தம் இல்லாம பேசிட்டு போறாங்க. மாற்றங்கள்லாம் சின்ன சின்ன விஷயத்தினால தான் நடக்கும்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் அதுல அந்த செயினை ஒருவேளை அவங்க மாத்திக்காம இருந்திருந்தாங்கன்னா சேர்ந்தே இருக்க மாட்டாங்க. அந்த செயினை பார்த்து அதனால தான் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அந்த செயினை கொடுக்கணும், அது ஒரு சாக்கா வச்சு அந்த பொண்ணோட போயிருக்காங்க ஃபேமிலியா. அண்ட் சூப்பரா இருக்கும் அவங்களோட burst of emotions அந்த கிளைமேக்ஸ்ல. ஐ திங்க் எல்லாருமே அந்த படம் முடிஞ்ச உடனே ஒரு சைடுல ஒரு ஹாப்பி டியர்ஸ், இன்னொரு சைடுல கிளாப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவர் அப்ப கூட அவங்களை வந்து ஃபுல்லா பார்க்க மாட்டாரு, இப்படி எடுத்துட்டு அவங்கள பாப்பாரு, உடனே அப்படியே குடிஞ்சிருவாரு. லவ் இருக்கு, ஆனா இவங்க அதை விட முக்கியம், ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவங்க நினைச்சா பிளஸ் பண்ணட்டும். முன்னாடியே பார்த்துட்டாரு, பொண்ணு பார்க்க போறது வந்து ஃபேமிலி தான். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அபி உங்களுக்கு for you babe. ஓகே, எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து துள்ளாத மனமும் துள்ளும். குட்டி குட்டி அழுவறதுனால பாத்ரூம்ல போய் அழுதுட்டு வந்தாங்க. அந்த காம்பவுண்ட் சவர் இல்லனா அவங்க என்னைக்கோ சேர்ந்து இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த காம்பவுண்ட் சவர் இல்லனா அங்க எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. கேர்ள்ஸ் காலேஜ் இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஓகே, என்ன எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்சதுன்னா அவர் செஞ்ச மிஸ்டேக்கா அவர் வந்துட்டு திருத்த ட்ரை பண்ணுவாரு அண்ட் வேரியஸ் லெவல்ஸ்ல வந்து அதை திருத்திக்கணும்னு நினைப்பாரு. சோ அந்த டிராவலே எனக்கு அந்த அவர் படத்துல வாண்டடாவும் பண்ண மாட்டாரு. பட் ஆனா தப்பு அவரோட சைடுலயும் தப்பு இருக்கறனால அதை ரெக்டிஃபை பண்ணுவாரு, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் செகண்ட் படம் வந்து ஷாஜஹான். ஏங்க நீங்க அது முன்னாடி சொன்னீங்க, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு. இந்த கும்ட்டுக்கடா கழுதன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த வழியெல்லாம் சொல்லிட்டு போறாரு, ரொம்ப பிடிக்கும். ஓகே, கும்ட்டுக்கடா கைத. சோ செகண்ட் அண்ட் இன்னொன்னும் பேப், நீ துள்ளாத மனமும் துள்ளும்ல ஐயோ மீண்டுமா அவங்க வந்து பிளைண்ட் ஆயிடுறாங்க. இவர் அது எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு இருக்க மாட்டார். கரெக்ட். அவங்க அது போய் ஷில் பிகம் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அந்த ஆயிருவாங்க. பாத்ரூம்ல அழுவுற சீன் இருக்கே, அப்பா அதெல்லாம் வேற லெவல். ஜெயிலுக்கு போய் வரல 7 வருஷம் புனே ஜெயில இருந்துட்டு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகி வரேன். ருக்கு வந்து கடைசியில அவரை தேடுறது கூட அந்த கேரக்டர் மேல, அப்பதான் நமக்கு ஒரு சிம்பத்தியா வரும். அது வரைக்கும் ஒரு கோபம் இருக்கும் ருக்கு கேரக்டர் மேல, ஏன் நீங்க வந்து இவ்வளவு ஹர்ட் பண்றீங்க, உனக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது இஸ் a டேக் அவே ஆல்சோ. அப்படி நமக்கு ஒருத்தங்க கிட்ட எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஒரு லவ் தான் அன்கண்டிஷனலா இருக்கு அந்த லவ் இல்ல. தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிப்பதே மெய். ஓகே, அந்த டேக் அவே கூட எடுத்துக்கலாம். So second movie is ஷாஜஹான். ஷாஜஹான் எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவருக்கு கடைசி அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. இப்படி மிஸ் ஆகி கடைசியில மிஸ்ஸஸ் ஆகும்போது தான் நான் உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவா. ஸோ அது ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஷாஜஹான்ல அவர் ஒரு லவ்வர் பாயா இருந்தாலுமே காதலுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு லவ்வர் பாய் விஜய் ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த ரெண்டு படங்கள் பாட்டு சாமியா இருக்கும் அந்த படத்துல. சக்கரை எனக்கு இது பிடிக்குமே, அது நல்ல வைப்புங்க அந்த பாட்டு. யூத் சொன்னியா நீ? சக்கரை நிலவு பாட்டு பிடிக்கும் என்னது யூத்? அவன் போயிட்டான். இல்ல கன்ஃபார்மா வைக்கணும். ஓகே, சோ உங்களோட ஃபேவரட் உங்களோட ஃபேவரட் விஜய் சாரோட கிரீன் ஃபிளாக் கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் எங்களோட எவ்ரிதிங் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye friends.
Until then, bye from Abhinaya. எட்வர்ட் நவா விக்கி. விக்கி அவரு. சரி ஓகே விக்கி நீங்க சொல்லுங்க. உடனே நானா? ஆமா. சரி ஓகே. சொல்லு. Green flags in Vijay movie characters அப்படின்னு சொல்லி தான் இல்ல என்ன கேரக்டர்ஸ். ஆமா characters. இது வெச்சுக்கோங்க அப்படியே ப்ளூப்பர்ல போடலாம். கொல்ல போறா உன்னை. Green flags in Vijay இருங்க நான் பாயிண்ட் சரி பண்ணி நான் ஒரு படம் யோசிக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம் நான் Babe, look at this babe. ஏதாவது எனக்கு ஒரு படம் சொல்லுங்க. நண்பன் சொன்னேனே உன்னை பசக்சி பசக்சி பாஸ்தப்புங்க. அவர் ஹீரோ பிரியமானவளே பிரியமான தோழி. அதுக்கு பிரியமான தோழி பின்னாடி கரெக்டா இருவாப்ல பட் முன்னாடி பண்ணுங்க. அது ரெண்டு தவிர தோழி மாதவன். ஃபிளாக்னா என்ன கிரீன் ஃபிளாக்னா என்ன சொல்லுங்க. ரெட் ஃபிளாக்னா இதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. நான் டாக்ஸிக். டாக்ஸிக். லவ் டுடேல அந்த பொண்ணு பின்னாடி திரிவாப்ல அதெல்லாம் ரெட் ஃபிளாக்னா வந்துட்டு நான் டாக்ஸிக். டாக்ஸிக். ரெட் ஃபிளாக்னா வந்துட்டு டாக்ஸிக் நான் டிஃபைன் பண்ணது நீ சொல்றது அதான். கிட்னி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். யாருக்கு? கிட்னி இல்ல கண்ணு சர்ஜரி பண்றதுக்காக ஹெல்ப் கண்ணு பண்ணுவாரு. சர்ஜரி பண்றதுக்காக கிட்னி தான் யாரோ ஒருத்தருக்கு வந்து இல்ல இது வேற படங்க இது.